தந்தை பெரியார் புகழ் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, 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 தந்தை பெரியார் புகழ் வாழ்கவே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு தளபதி தரிசனம்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு எனர்ஜியான டேன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு தந்தை பெரியார் அவரோட பிறந்தநாள். ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நீங்கள் ஆல்மோஸ்ட் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நாங்கள் நின்று அதே இடத்துல தளபதி விஜய் வந்து நின்றுருக்காருன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது அந்த விஷயம் ஷேர் பண்ணுறதுல. ஸோ எல்லா வருஷமும் பெரியார் சாரோட பர்த்டேக்கு நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லுவார், இந்த மாதிரி எல்லா தலைவர் பிறந்த நாளுக்கும் முன்னாடி நாளே மெசேஜ் போட்டுருவார். ஸோ போய் இந்த மாதிரி அவருக்கு மரியாதை செலுத்தணும். அதே மாதிரி நாங்களும் இங்கே தமிழகத்தில் எல்லா இடத்துலையும், இங்கே நம்ம சென்னை மட்டும் சொல்ல முடியாது, தமிழகத்தில் எல்லா ஊர்லையும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், அதே மாதிரி சேலம், திருச்சி, மதுரை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த தலைவர்களோட சிலை எங்கே இருக்குது, அவங்களோட நினைவிடமாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அங்கே சிலை இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ வச்சு மலர் வழி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி போன வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம போயிருந்தோம். அதாவது பெரியார் திடலுக்கு போய் மத்திய சென்னை மாவட்டம் சார்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மரியாதை செலுத்தினோம். அதோட ஃபோட்டோ ஷேர் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷமும் அதே மாதிரி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தலைவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணோம். காலையில் பார்த்தீங்கன்னா போய் எங்கள் டீம் வில்லியோகம் தலைமை, அதாவது வில்லியோகம் சட்டமன்ற தொகுதி தலைமை சார்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே நிர்வாகிங்க, எல்லாருமே மகளிர் அணி, கழக தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து பெரியாரோட நிறுவனத்துக்கு போய் அவருக்கு மாலை அணிவிச்சு அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தணும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜினே சொல்லலாம். அங்கே வந்து பேசினவங்க இருக்கட்டும், அங்கே இருக்கிற தலைவர்கள் நிறைய பேர் எங்ககிட்ட பேசினாங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கட்சி ஆரம்பித்த அப்புறம் வரல, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெகுலராக வந்துட்டு இருக்கீங்க, மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நீங்கள் வந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னார். சொல்லி வித்தின் ஒரு 1 hour இருக்கும், 1 hour 2 hours இருக்கும். நம்ம வீட்டுக்கெலாம் வந்துட்டோம். எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணோம். இந்த மாதிரி நாங்கள் அவருக்கு மரியாதை செலுத்தின விஷயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்லாம் ஒரு ஹாட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் எங்களோட தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜயனும் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார், கழக பொருளாளரான வெங்கட்ராமன் சார், அப்புறம் நண்பர் வெங்கடேஷ், அப்புறம் நிறைய பேர் ஸ்டில் ஃபோட்டோ இருக்கிற சரவணனா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்காங்க. ஸோ என்னடா இது ஒரு ஷாக்கிங்கான விஷயம், நம்ம இப்போ தான் நாங்கள் வந்தோம், அங்கே விஜய் அண்ணன் வந்திருக்காங்களான்னு சொல்லி நம்ம எல்லாம் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. விஜய் அண்ணன் அவரோட கையில், நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க, கையில் ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வச்சுட்டு கையில் ஒரு மாலை எடுத்துகிட்டு வந்திருக்கு. அவரே செருப்பு போடாமல் உள்ளே நடந்து வந்து பெரியாருக்கு மரியாதை செலுத்தி போட்டிருக்காரு. இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் தெரியுது, ஏகப்பட்ட பேர் வந்து ஆன்லைனில் கதறிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். இவர் கொள்கையை சொல்லலை, இவர் என்ன ஸ்டாண்டுன்னு சொல்லலை, இன்னும் எதுவுமே பேசலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு களம், அதாவது அரசியல் களத்தில் முதல்ல நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தது இந்த ஒரு விஷயத்துக்கு தான், பெரியார் அவருக்கு மாலை போடுறதுக்கு தான். ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியும். நம்மளோட கேப்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும், அதிலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சமத்துவம், எல்லாருக்குமே சமநீதி, இதுதான் பெரியாரோட கொள்கையும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் நம்ம ஆள் ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ காலையில் நரேந்திர மோடி சாருக்கு இன்றைக்கி பிறந்தநாள், பிரைம் மினிஸ்டர், அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். உடனே ஒரு சைடு எல்லாருமே இவங்க சங்கி, இவங்க பிஜேபியோட ஏ டீமு, அந்த மாதிரி பி டீமு, அப்படி இப்படின்னு சொல்லி போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வித்தின் ஒரு 1/2 hourல பார்த்தீங்கன்னா பெரியார் சாருக்கு வாழ்த்து தெரிவித்து தளபதி வந்து எக்ஸ் தளத்தில் ட்விட்டரில் போட்டிருந்தாரு. ஸோ உடனே அப்படி இப்படியும் பேச ஆரம்பிச்சாங்க. இப்போது அவர் நேரடியாக வந்து மாலையும் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பற்றிக்கிட்டு எரியுது. காலிலேருந்து ஏகப்பட்ட பேர் மாலை போட்டிருக்காங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா பிற கட்சிகள் நிறைய தலைவர்கள் மாலை போட்டிருக்காங்க. இப்போவும் ஆன்லைனை திறந்து பார்த்தா நம்ம தளபதி விஜயனை வந்து போனது தான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவர் இந்த மாதிரி விஷயம் இனிஷியேட் எடுத்து பண்ணதில்லை. ஸோ இந்த நேரத்தில் நம்ம தோழருக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். போன ஏப்ரல் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு டைம் தலைவர்களுக்கு மாலை போடும்போது முதல் மாலை பார்த்திங்கன்னா அம்பேத்கர் சாருக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டியில் இருக்கிற இடத்துல தான் நம்ம கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் போய் மாலை போட்டார்னு நினைக்கிறேன். என் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் அதான் நினைக்கிறேன். ஸோ விக்கிரவண்டினாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மாநாடு அங்கே தான் ரெடி ஆகுது. ஸோ முதல்ல ஒரு தலைவருக்கு மாலை போட்ட இடம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த இடம் தான் நினைக்கிறேன். அம்பேத்கர் சாருக்கு அந்த இடத்துல பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் மாலை போட்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியாருக்கு இங்கே இப்போ மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
பெரியார் சாருக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மாலை போட்டு வந்திருக்காரு. ஸோ என் கருப்பு சட்டைலாம் பார்த்துருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து போய் ஒரு பாசிட்டிவோடு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போயிட்டு வந்த அதே இடத்துல எங்கள் அண்ணனும் வந்திருக்காருன்னு சொல்லும்போது எங்களுக்கு நிஜமாலே பெருமையாக இருக்குது. அதாவது தலைவன் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழியே, அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான். அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப பாசிட்டிவாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நம்ம தலைவர் இன்னைக்கு வந்து போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதெல்லாம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி பிக் ஆஃப் த டே என்னன்னு தெரியுமா? அவர் மாலை போட்டு நடந்து வரும்போது ஒரு நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தளபதி கூட செல்ஃபி எடுக்கிறாரு. ஸோ அவரோட ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து டிஎம்கே, அதாவது உதயசூரியனோட லோகோ இருக்கும். மொபைல், அவர் செல்ஃபி எடுக்கிற மொபைல் பேக்கில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், அதாவது டிஎம்கே சம்மந்தப்பட்ட கேப்ஷன்ஸு ஃபோட்டோஸாக இருக்கும். அந்த ஃபோன்லேயே ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு. யார்? நம்ம தலைவர் விஜய் அண்ணன் கூட. ஸோ அது பார்க்கும்போது எல்லாரையும் ஈர்க்கிறாரு, ஒரு காந்தகம் மாதிரி எல்லாரையும் இழுக்கிறாரு. ஸோ கூடிய விரைவில் 2026 அவர் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போவார், அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஸோ நீங்கள் தளபதி விஜயனை இன்றைக்கி மாலை, அதாவது பெரியார் சாருக்கு மாலையை போட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத எல்லாத்தையும் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டு 2 வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல், அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப், கிளிக் பண்ணி அதை பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் இந்த மாதிரி நிறைய தளபதி அப்டேட்ஸ் பேக் டு பேக் நம்ம ரோட்சைட் மானிஸ் சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திப்போம். கைஸ், டாடா, டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. என்ன பண்ணாத லைவ்